உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? கையப்புடின்னு சொல்ற. கைய பிடிச்சா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? பழைய கதை பேசுறதுக்கு இது என்ன டைமா? உன்னோட ஈகோ உன் உயிரை விட பெருசு இல்ல. எல்லாத்தையும் காமெடியாவே பண்ணிக்கிட்டு இருக்க. இவர் என்ன காப்பாத்திருக்காரு. நான் இவர் கூட சரியா கூட பேசல. அதுவும் இல்லாம இவர் மேல கோவப்பட்டிருக்கேன். இருந்தாலும் என்ன காப்பாத்திருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. மேடம் ஏன் வெறுக்கிறாங்கன்னு தெரியல. அட, யாராவது பாஸ் கிட்ட இப்படி பேசுவாங்களா? யாராவது பாஸ் கிட்ட இப்படி பேசுவாங்களா சொல்லு? உள்ள போயிடுச்சுல, வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா? தூக்க மாட்டா. இல்ல காசுல ஏதாவது கை வச்சிட்டாங்கன்னா? பணத்தெல்லாம் கட் பண்ண மாட்டா. எங்க பாரு அபி, இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. இவ்வளவு ஆட்டிடியூட் எல்லாம் வேலையில காட்டக்கூடாது. இது ஆட்டிடியூட் இல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டால நம்ம தலை நிமிர்ந்து நிப்போம் தான். ஆனா வேலை செய்யற இடத்துல நம்ம தலை குனிஞ்சுதான் பண்ணுக்கணும். உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் சொல்லுப்பா. சதீஷ் அண்ணன் ஏற்கனவே மூடு சரியில்லை. இப்ப லெக்சர் கொடுக்காதீங்க. அபிய மூட மாத்துறதுக்கு தான் கேரம் விளையாண்டுட்டு இருக்கான். மறுபடியும் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம அவன் ராணியை ஜெயிக்கட்டும். ராணிய நினைச்சனாலதான் இவனுக்கு பிரச்சனையே வருது. யாரால பிரச்சனை வருதோ நாம அவங்கள பத்தி யோசிக்கவே கூடாது. மேடமும் ராணியை விட ஒண்ணு குறைச்சலும் இல்ல. நீ மேடத்தையே திட்டினதா கேள்விப்பட்டேன். இங்க பாருங்கண்ணே, நீங்களும் திட்டு வாங்க போறீங்க. தயவு செஞ்சு அவனை விளையாட விடுங்க. அடிங்கண்ணே. ராணி விழுந்துருச்சு. ஓடு, விழுந்துருச்சு. பாத்தீல சபானா, நீ அண்ணன் ஸ்டைல பாத்தீங்கல்ல. இதோ ராணி. சதீஷ் அண்ணன், நம்ம தலையெழுத்து மோசமா இருந்ததுன்னா அதை நாம தான் சரி பண்ணணும். அது ராணியா இருந்தாலும் வேற எதுவா இருந்தாலும் சரி. இனி ராணி எனக்கு சொந்தம். லைஃப் ஒன்னும் கேரம் போர்டு கேம் கிடையாது. இந்த பாக்கெட்ல போடலாம்னா அந்த பாக்கெட்ல போடுறதுக்கு. வேலையா பாரு, புரிஞ்சுதா? சதீஷ் அண்ணன், நீங்க வேலை பார்க்க சொன்னீங்க, நான் வேலை பார்த்துட்டேன். என்ன வேலை சொன்னீங்களோ அது செஞ்ச. அதனால வேலை உங்களோடது, வேலை செய்யற விதம் என்னோடது. புரியுதா? உன்கிட்ட நாளைக்கு காலையில பேசினாதான் சரியா இருக்கும். குட் நைட். இப்ப நானும் குட் நைட். அட, நீங்க எங்க போறீங்க? வீட்டுக்கு போவோம். வேற எங்க போறேன்? வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? அதான் வீட்டுல யாருமே இல்லையே. தனியா உட்காந்து என்ன பண்ண போறீங்க? எல்லாருமே பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அதுக்குதான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன். நிம்மதியா தூங்கி காலையில எழுந்து மறுபடியும் வேலைக்கு போவேன். அது சரி. நாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லும் போது மட்டும் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுன்னு சொல்லுவீங்க. அட, நீங்க புரிஞ்சுக்கலப்பா. என் பாஸ் இருக்கே, அது ரொம்பவே சிடுமூஞ்சி. என்ன சொல்றீங்க? சாட்டர்டே ஃபுல் நைட் உட்காரலாம்ப்பா. எப்படியும் சண்டே லீவ் தானே. இதுவும் சரிதான். குட் நைட். இந்த 20 காயினை நீ வச்சுக்க. இந்த ராணிய கரண்ட் இல்லையா? சரி, என்ன பண்றது? கரண்ட் இல்லைன்னா இல்லதான். பிரக்யா, கையை கொடு. சீக்கிரம் கையை கொடு. என்ன யோசிக்கிற? கையை கொடு. நான் உன்னை காப்பாத்துறேன். இதே மாதிரி தான் ஒரு தடவை சொன்னீங்க. அதனால நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் வரல. இந்த டப்பால பணமே கிடையாது. அது திருடி என்ன பண்ண போற? நான் அப்பவே யோசிச்சேன், பாட்டியோட எல்லா பணமும் மருந்துக்கே சரியா போயிடுது. அப்படி இருக்கும்போது பாட்டி எப்படி பணம் சேர்த்து வைக்கிறாங்கன்னு. இப்படிதான் உங்க பெட்டியில பணம் வருதா? உன் பணம் எனக்கு வேண்டாம். நீதான் இத பண்றன்னு எனக்கு முதலியே தெரிஞ்சிருந்தா யாரும் இந்த பணத்தை நான் தொடக்கூட விட்டுருக்க மாட்டேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். புரியுதா? நீ ஒண்ணு எனக்கு பிச்சை போட வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு என் முகத்தை பார்க்க பிடிக்காதுன்னு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். அதாவது ரியா. தயவு செஞ்சு உன் வாயால அவ பேரை சொல்லாத. நீ எப்பெல்லாம் அவளை பத்தி யோசிக்கிறியோ தப்பாதான் யோசிப்ப.
அதனால நீ தயவு செஞ்சு அவளை பத்தி பேசாத. உன்னை ஏதாவது திட்டத்துக்குள்ள தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. போ. உன் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல, உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு போ. ஒரு பொண்ணு மேல அவ்வளவு பாசம், இன்னொரு பொண்ணு மேல அதே அளவுக்கு வெறுப்பு. நம்ம இடையில இருக்கிற இந்த பிரச்சனை என்னைக்குமே சரியாகாதப்பா. ரியா சின்ன வயசுல இருந்து எப்போ என் மனசுக்கு பக்கத்துல இருந்திருக்கா. நானும் என் லைஃபோட ஒரு பகுதியை ஆக்கினேன். நீயும் என்னோட பொண்ணுதான். நானும் உன்னை என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், உன்னை பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால அப்படி முடியல. ஆனா இப்போ உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டா அப்புறம் ரியா என்ன தப்பா நினைக்க ஆரம்பிச்சிருவா. பிராச்சியாலதான் நான் ரியாவை இழந்தேன். அதனால இப்ப நான் பிராச்சிய பக்கத்துல வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பழசல ஞாபகத்துக்கு வரும். அது எனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். என் விதிய நான் என்னன்னு சொல்றது? வாழ்க்கை முழுக்க எங்க அப்பாவை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவரை நான் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பார்க்க பிடிக்கல. முதல் தடவை இவரை பார்க்கும்போது இவர் என் அப்பாவா இருந்திருக்க கூடாதான்னு நினைச்சேன். ஆனா எப்ப இவர்தான் என் அப்பான்னு தெரிய வந்துச்சோ அதுக்கப்புறம் அவர் கூட இருக்க முடியாம போயிடுச்சு. ஒருவேளை உன்னை சந்திக்காம இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். நான் தான் வந்து உங்களை பார்த்தேன், நீங்க வந்து என்ன பார்க்கல. இதெல்லாம் நீதான் பண்றன்னு எனக்கு முதலியே தெரிஞ்சிருந்தா யாரும் இந்த பணத்தை நான் தொட விட்டுருக்க மாட்டேன். அப்பாவுக்கு வேலை கிடைச்சது நல்லதா போச்சு. வேலையில பிஸியா இருந்தா ரொம்ப கம்மியா யோசிப்பாரு. அதுக்கப்புறம் குடிக்கிறதும் குறைஞ்சிரும். அம்மா பத்தி தெரியாது, ஆனா அப்பா இருக்காரு. அவர் எப்பவுமே பொண்ணுங்க மேலதான் அதிகம் பாசம் வச்சிருப்பாரு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி ரெண்டும் கொண்டு போறேன். நீங்க என்ன பாத்துட்டீங்க. இனிமே உங்களை பார்க்க வர்றதுக்கு நான் மறைஞ்சு மறைஞ்சு வர வேண்டிய அவசியம் இல்ல. Send me the copy. Sure. இன்னைக்கு நீ என்ன வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்சா கூட குறைஞ்சபட்சம் 1 மாசம் நீ என்ன பொறுத்துதான் ஆகணும். உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? கையப்புடின்னு சொல்ற. கைய பிடிச்சா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ. பழைய கதை பேசுறதுக்கு இது என்ன டைமா? உன்னோட ஈகோ உன் உயிரை விட பெருசு இல்ல. ஆனா செக் பண்ணிட்டு சொல்றேன்னு. பாய். நீ எங்க போயிருந்த பிரக்யா? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிற. உன் போன் வாய்ஸ் மெயிலே போயிட்டு இருக்கு. அவர் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. He is working as my personal assistant. அவரோட ஒர்க்கிங் கான்ட்ராக்டையும் படிக்காமலே நான் சைன் பண்ணிருக்கேன். எப்ப அவர் தான் தெரிய வந்ததோ அப்பவே நான் வேலையை விட்டு தூக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா he is still working for me. எனக்கு எதுவுமே புரியல. நீ யார பத்தி பேசுற? யாரு உனக்காக வேலை பாக்குறாங்க? அபிஷேக் பிரேம் மெஹ்ரா. இது நல்ல விஷயம் தானே. ஒன்னால அவனை ஜாபை விட்டு வெளியே அனுப்ப முடியலங்கிறது நல்லதுதான். நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ, ஆனா நீ அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணது உனக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கலாம், நீ அவனை பழி வாங்கலாம். எப்படி அபிஷேக் பிரேம் மெஹ்ராவும் அவனோட தங்கச்சியும் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அதே மாதிரி நீ அவனை அவமானப்படுத்து. அவர் என்னைக்குமே என்ன அவமானப்படுத்தினது இல்ல. அவரு கோவமா இருக்க நேரத்துல கூட எனக்கு எதிரா அவர் எதுவுமே பண்ணதில்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? அவன் உனக்கு எப்பவுமே கஷ்டத்தை கொடுத்ததே இல்லையா? அவனை நீ நல்லவன்னு சொல்ல வரியா? நான் எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். அப்புறம் டீயும் வேணும். நான் ஷகுன் கிட்ட சொல்லி உனக்கு டீ கொண்டு வர சொல்லி சொல்றேன். நான் எதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை பத்தியே யோசிக்கிறேன். எதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே சொல்றேனே. அவங்க எனக்கு என்ன பண்ணாங்களோ என்னால அதை திருப்பி அவங்களுக்கு பண்ண முடியுமா? ஹாய். இன்னும் தூங்கலையா? நீயே இங்க இல்லாதப்போ நான் எப்படி தூங்க முடியும்? அதான் முடிச்சிட்டு இருக்கேன். சீஃப பாத்தியா? உன் முகத்தை பார்க்க பிடிக்கல, உன்கிட்ட பேச எனக்கு பிடிக்கல. ஜஸ்ட் லீவ். என்னாச்சு? என்னாச்சு பிராச்சி?
நீ சீஃப தனியா சந்திக்க போற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு போச்சா? என்ன ஆச்சுன்னு சொல்லு பிராச்சி. ஏய், ஏய், ஷ், என்னாச்சு? சீஃப் உன்னை பாத்துட்டாரா என்ன? சீஃப் உன்னை திட்டினாரா? சீஃப் இங்க வராத, என் முகத்தை பார்க்காத, அந்த மாதிரி ஏதாவது உன்னை திட்டினாரா? சொல்லுமா. வெரி ஹாப்பி now. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரன்பீர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கியா? நீ அப்படி சந்தோஷமா இருக்கேனா ஏன் அழற? என் அப்பா இருக்கார்ல, என்னோட அப்பா என்ன என் பேர் சொல்லி ரொம்ப கோவமா இருந்தாரு. அவர் என்ன சொல்ல விடல, அதனால சொல்ல முடியல. ஆனா ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்ததுன்னு எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. அப்பா அப்பா குடிக்கிறத சீக்கிரமா விட்டுருவாரு, கண்டிப்பா விட்டுருவாரு. அப்படியே உன்கிட்ட சொன்னாரா? இல்ல சொல்லல, பட் அவரு வேலைக்கு போறாராம். நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு அவரு சொன்னாரு. அவரு தினமும் வேலைக்கு போய் பிஸியா இருந்தாருன்னா அதுக்கப்புறம் குடிக்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாரு. You won't do all this. இது உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம் இல்ல? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பா ரியாவை பத்தி எதுவும் சொல்லல. ஆனா நான் ரியா கிட்ட அப்பாவை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். நான் அவளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்குவேன். ஃபேமிலியோ அம்மாவோ அப்பாவோ எந்த குறையும் இல்லாம பாத்துக்குவேன். ஏன்னா ரியா என்னோட சொந்த தங்கச்சி. அவளை நல்லபடியா பாத்துக்கிறது என்னோட கடமை தானே ரன்பீர். நான் அவளை சந்தோஷமா பாத்துக்குவேன், அவளை நல்லா பாத்துக்குவேன். நம்மளோட இந்த ஃபேமிலி இருக்குல்ல ரன்பீர், இந்த புது ஃபேமிலி, நீ, நான், ரியா, சிட், மாம், டாட், பாட்டி எல்லாரையும் நான் சந்தோஷமா பாத்துக்குவேன். யாருக்கும் எந்த குறைய வைக்க மாட்டேன். எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும். எல்லாரையும் என் அன்பால கட்டி போடுவேன். என்னால முடியல ரன்பீர். of course சொன்னாலும் முடியும். முதல்ல நீ என்ன சந்தோஷப்படுத்தின? அழறத நிறுத்த. நீ அழவே கூடாது. நான் ஒன்னும் அழல. நீ அழுதுகிட்டு தான் இருக்க. பொண்டாட்டிய புரிஞ்சுக்க முடியலன்னு எல்லா புருஷங்களும் கரெக்டா தான் சொல்றாங்க. சந்தோஷமா இருந்தாலும் நீ அழுவுற, சோகமா இருந்தாலும் நீ அழுவுற. எமோஷன் வேற வேறையா இருந்தாலும் கண்ணீர் ஒண்ணுதானே. நீ இந்த மாதிரி அழுதினா அப்புறம் எனக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. இனிமே அழறதுக்கு முன்னாடி எதுக்கு அழுவுறன்னு சொல்லிட்டு அழு. ஓகே? கல்யாணத்துல சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு சமைக்க வேண்டாம். ஆமாமா. அண்ணா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? லைட்டே போடாம இருக்கீங்க. அண்ணா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? காலையில இருந்து நீ எங்க போயிருந்த அபி? வேலைக்கு. என்னண்ணா கராஜ்காரங்கள முட்டாளாக்குற மாதிரி எங்களையும் முட்டாளாக்க பாக்குறீங்களா? காலையில அவர்கிட்ட கேட்டப்ப அவரும் அதே தான் சொன்னாரு, நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா. நான் யாரையும் முட்டாளாக்கல. நான் ஒரு கம்பெனில வேலை பாக்குறேன். போய் தூங்குங்க, என்னையும் கொஞ்சம் தூங்க விடுங்க. என்ன வேலை பாக்குற அபி? அதான் எல்லாரும் மாசம் முழுக்க வேலை பார்த்து சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பாங்களே, அந்த வேலையா? ஆமா, அதே வேலைதான். என்ன பாக்குற? வேலை பாக்கலனா அந்த கராஜ்காரனுக்கு கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாவை எங்க இருந்து கொண்டு வருவேன்? சுஷ்மா ஆண்டி வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்பதானே நான் பிரக்யா கீழ வேலை பார்ப்பேன். என்ன நீங்க பிரக்யாக்கு கீழே வேலை பாக்குறீங்க? நான் பிரக்யா கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதாவது அவளுக்கு கீழே நான் வேலைக்காரனா வேலை பார்த்தா எப்பவும் திட்டுறதுக்கு அவங்களுக்கு சௌகரியமா இருக்கும்ல. என் கூட சண்டை போடுறத உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. டைரக்டா சண்டை போட்டாங்கன்னா நானும் திருப்பி ஏதாவது திட்டிடுவேன்ல. அதனால இந்த மாதிரி வேலைக்காரனா வேலை பார்த்தா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் திட்டுவாங்க. நான் தலை குனிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச இந்த பிளான் சுஷ்மாவோடது இல்ல, பிரக்யாவோடது. ஏன்னா அவளுக்கு கீழே நம்ம வேலை பார்க்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா அவளுக்கு நம்ம மேல பொறாம. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறா. நம்மள பிரிக்க பாக்குறா அவ. நீ உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிற. நீ இருக்கிறதுனால எந்த வித்தியாசமும் இல்ல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பொறாம. ஆனா அண்ணே அந்த மாதிரி யோசிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல ஆலியா, அப்படி யோசிக்கிறதா இருந்தா என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு அவ முயற்சி பண்ண மாட்டாள்ல. அவ எனக்கு வார்னிங்கே கொடுத்துட்டா, என் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டா. நல்ல வேலை நான் கம்பெனியோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டேன். இல்லன்னா முதல் நாளே என்ன வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. கான்ட்ராக்ட் கம்பெனில இருந்து என்ன வேலையை விட்டு தூக்குனாங்கன்னா 1 மாசம் நோட்டீஸ், அப்புறம் 3 மாசம் சம்பளமும் கொடுக்கணும். எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. பிரக்யாவை பார்த்தா இல்ல, என்ன பார்த்து எனக்கு.
நான் எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியிருக்கு. பிரக்யாவை ஓனரா, சுஷ்மா ஆண்டிய பிளானரா, அப்புறம் அந்த கௌதம் தாப்பர் as a பிசினஸ் பார்ட்னர். அந்த கௌதம் யாருனா? என்னத்த சொல்றது, அவன் ஒரு ஒன்னா நம்பர். அதுல இருந்து பிரக்யா மாடர்னா ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டா, பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால இந்த மொத்த உலகத்தையும் அவ புரிஞ்சுக்கிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவ பார்ட்னரையும் அவ சரியா புரிஞ்சுக்கல. அவன் ஒன்னா நம்பர் கிரிமினல் தெரியுமா? அவன் பிரக்யா மேலையும் தப்பான அபிப்பிராயம் தான் வச்சிருக்கான். இந்த விஷயம் பிரக்யாக்கு தெரிய மாட்டேங்குது. அவன்கிட்ட இருந்து விலகிருன்னு பிரக்யா கிட்ட சொன்னேன். அப்படியா? அதுக்கு அவன் என்ன சொன்னான்? மேபி ஐ லைக் him அப்படின்றா. முதல்ல என் பிரக்யா இல்லன்னு எனக்கு டவுட் இருந்தது. ஆனா இப்ப அவ என் பிரக்யா இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். கௌதம் நல்லவன் இல்லனா அதுக்கு என்ன அர்த்தம்? வேணா விட, அவனை பத்தி பேசி என் மூளை கெடுத்துக்கணும். இங்க பாருங்க அபி, நீங்க பிரக்யா கீழே வேலை பார்க்கவே கூடாது. அப்ப பாஸா இருந்து வேலை பார்க்கணும்ன்றியா? அப்ப கராஜ்காரனுக்கு யார் 1 லட்சம் கொடுக்கறது? எனக்கு அந்த திருடுற டேலண்ட்லாம் இல்லையே. கத்துக்குடு, நானும் அதே பண்றேன். ஏன் கிண்டல் பண்றீங்க அபி? நான் உங்க நல்லதுக்காக தானே சொல்றேன். அப்போ 1 லட்சம் ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும்னு ஒரு நல்ல ஐடியா கொடு. அண்ணா, நீங்க வேலை பாக்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரக்யாக்கு தெரியும் தானே நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில வேலை பாக்குறீங்கன்னு. அப்படி இருந்தும் கூட அவ உங்களை வேலை விட்டு தூக்க நினைக்கிறா. பவரை காட்ட ஆசைப்படுறா, கீழ்த்தரமா நடத்தவும் ஆசைப்படுறா. கரெக்ட். இப்ப என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு. இருங்க, சரியான டைம் வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருப்போம். வாய்ப்பு கிடைக்கும்ல, அப்ப அவளை நீங்க மட்டும் தட்டுங்க. அந்த டைம் வரும்போது அப்ப நம்ம பாப்போமே. இப்ப நான் வெளியில போறேன். எங்கண்ணா போறீங்க? குடிக்கத்தானே போறீங்க? குடிக்கலன்னா எப்படி தூக்கம் வரும்? நீங்க ஒரு வேலை பாக்குறீங்களா? பிரக்யாவோட பேரை சொல்லி குடிங்க. அப்பதானே நீங்க நல்லா நிம்மதியா தூங்குவீங்க. அப்ப அவன் நடுத்தருவுக்கு வந்துருவா. பூஜை நல்லபடியா முடிந்துடுத்து. ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வர சொல்லுங்க. இதோ கூப்பிடுறேன். பாட்டி எடுத்துட்டு வாமா. ரன்வீர், சித்தார்த், சீக்கிரம் வாங்கப்பா, இது ஆரத்தி எடுக்கிற நேரம். இதோ வந்துட்டேன் பாட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. தேஜி எங்கம்மா இருக்க? இது வந்துட்டேமா. எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? சரி, ஆரத்தி காட்டலாம். பண்ணுங்க. பண்டிதரே. ராமச்சந்திரருக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீராம். பாட்டி, நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா, சாப்பிட்டேன். சித்தி, உங்க Dress ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சோ மச். சார், மீட்டிங்க்கு தேவையான எல்லா பேப்பர்ஸ் எடுத்துட்டு எதுவும் மறக்கல? ரியா, இந்த ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு போய் மாமா காமிச்சிட்டு வா. ஷூர். அத்தை, சொல்லுமா. இன்னைக்கு நீங்க பூஜை வீட்ல ஏற்பாடு பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பூஜைக்கு நான் ஒன்னும் ஏற்பாடு பண்ணல, பிராச்சி தான் பண்ணா. வீட்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் பூஜை வச்சா நல்லதுன்னு இவதாமா சொன்னா. அப்பதான் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓகே காய்ஸ், நான் கிளம்புறேன். அட, டிஃபன் சாப்பிட்டு போப்பா. என்னால டிஃபனுக்குலாம் இருக்க முடியாது, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நான் இங்க இருந்தேன்னா அப்புறம் மீட்டிங் கேன்சல் ஆயிடும். ஒரு நிமிஷம் இரு. மோஹி. எஸ் மேம். தயிர் சக்கரை கேட்டேன், எங்க? கொண்டு வந்துட்டேன் மேம். சீக்கிரம் கொடு. ஒரு வேளையும் ஒழுங்கா பார்க்க மாட்டியா?
மை ஃபேவரட். எந்த ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்ல இருந்து தயிரும் சர்க்கரையும் சாப்பிட்டு போனா நல்லது. வேலை நல்லபடியா முடியும். ஐ நோ. தேங்க்யூ. கடந்த 2 வருஷத்துல பிராச்சி உனக்கு தயிரும் சர்க்கரையும் கொடுத்து அனுப்பியிருந்தாள்னா உன்னுடைய எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அது ஒண்ணுமா? பரவாயில்ல. அடுத்த முறை ரன்பீர் வெளியில போகும்போது அவனுக்கு தயிரும் சர்க்கரையும் கொடுத்து அனுப்பு என்ன? அப்பதான் வேலை நல்லபடியா முடியும். ஆல் தி பெஸ்ட். பை மாம். தேங்க்யூ. ஒன் செகண்ட். அம்மா முன்னாடியே நீ என்ன பேச விடல. நீ எப்பவும் சர்க்கரையும் தயிரும் தருவல்ல. காலங்காத்தால இப்படி மூளை கெடுத்துக்க கூடாது. இப்பதான் உனக்கு மீட்டிங் இருக்குல்ல, கிளம்பு. மீட்டிங் விஷயத்தை விடு. நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை கிளம்பு. சொல்லணும். கிளம்பு, மம்மிக்கு இது கிளம்பு, தெரியணும். எதுவும் பேசாத. கிளம்பு. நான் போக மாட்டேன். முதல்ல ஐ லவ் யூ சொல்லு. கிளம்பு. ஏய் வா போலாம். சரி, ஓகே. பை பை. ஆல் தி பெஸ்ட். யூ டு. பை. பை சார். பை பாட்டி. Bye, ஆசீர்வாதம் நீ. பண்ணுங்க. சரி, போயிட்டு கிளம்புங்க. பை. பை சார். பை. ஹேவ் a good day. பாய் பாய். கண்டிப்பா நான் சொன்னது நடக்க போகுது. இந்த வீட்டோட சாவி உன் கைக்கு தான் வரப்போகுது. நீதான் இதுக்கு தகுதியானவ.